ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஃபார்மசிஸ்ட் தேர்வு அதாவது எம்ஆர்பி தேர்வு 2023 கேட்கப்பட்ட வினாக்கள் மற்றும் விடைகள் தான் இந்த வீடியோவில் நம்ம கேட்டுருக்கோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2025 ஃபார்மசிஸ்ட் தேர்வுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து பயனடைச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பேட்ச் 2 அதாவது 26/4/2023 அன்று கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் பார்ட் 1 தான் இது. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒழுக்கம் இறைச்சி என்று பொருள்படுமாறு அமைந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள் முறையே. ஆப்ஷன் ஏ ஊ நோ, ஆப்ஷன் பி யா தூ, ஆப்ஷன் சி மை தூ, ஆப்ஷன் டி கை ஊ. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி கை ஊ. செகண்ட் கொஸ்டின், இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதியவர். ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர், ஆப்ஷன் பி ஜியு போப், ஆப்ஷன் சி கால்டுவெல், ஆப்ஷன் டி பிரான்சிஸ் எல்லிஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஜியு போப். மூணாவது கொஸ்டின், முடியரசனுக்கு கவியரசு என்னும் பட்டத்தை வழங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ காந்தியடிகள், ஆப்ஷன் பி கவுந்தியடிகள், ஆப்ஷன் சி குன்றக்குடி அடிகள், ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகள். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி குன்றக்குடி அடிகள். நாலாவது கொஸ்டின், கவியரசு கண்ணதாசன் பற்றிய உண்மையான கூற்று எது? ஆப்ஷன் ஏ மக்கள் கவிஞர் என்று அனைவராலும் பாராட்டப்பட்டார், ஆப்ஷன் பி தமிழக அரசின் அரசவை கவிஞராக திகழ்ந்தார், ஆப்ஷன் சி மதுரை மாவட்டத்தை சார்ந்தவர், ஆப்ஷன் டி இவரது பெயர் துரைமாணிக்கம். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி தமிழக அரசின் அவை கவிஞராக திகழ்ந்தார். அஞ்சாவது கொஸ்டின், நேதாஜி என்ற பெயரில் வார இதழை நடத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ முத்துராமலிங்க தேவர், ஆப்ஷன் பி பாலகங்காதர திலகர், ஆப்ஷன் சி வல்லபாய் பட்டேல், ஆப்ஷன் டி ராஜாஜி. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ முத்துராமலிங்க தேவர். ஆறாவது கொஸ்டின், பரதிமார் கலைஞரின் தமிழ் புலமையும் கவிப்பாடும் திறனையும் கண்டு திராவிட சாஸ்திரி என்னும் சிறப்பு பட்டத்தை வழங்கியவர். ஆப்ஷன் ஏ தேவநேய பாவனார், ஆப்ஷன் பி சி வை தாமோதரனார், ஆப்ஷன் சி இலக்குவனார், ஆப்ஷன் டி மறைமலை அடிகள். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சி வை தாமோதரனார். ஏழாவது கொஸ்டின், மதுரை சின்ன பிள்ளை தொடங்கிய மகளிர் சுய உதவிக்குழு. ஆப்ஷன் ஏ வானவில், ஆப்ஷன் பி கிராமியம், ஆப்ஷன் சி களஞ்சியம், ஆப்ஷன் டி வல்வில். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி களஞ்சியம். எட்டாவது கொஸ்டின், கூற்று காரணம் தருக. கூற்று, திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இளங்குமரனார். காரணம், விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய்மொழியான தமிழினை இழந்துவிடக் கூடாது என எண்ணினார். ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆப்ஷன் பி கூற்று சரி காரணம் தவறு, ஆப்ஷன் சி கூற்று தவறு காரணம் சரி, ஆப்ஷன் டி கூற்று காரணம் இரண்டும் தவறு. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி. ஒன்பதாவது கொஸ்டின், ஈரோடு தமிழன்பன் படைத்தளிக்காத இலக்கிய வடிவம். ஆப்ஷன் ஏ புதுக்கவிதை, ஆப்ஷன் பி புதினம், ஆப்ஷன் சி ஹைக்கூ, ஆப்ஷன் டி சிறுகதை. இது இந்த எக்ஸாமில் தப்பாக கேட்கப்பட்ட கேள்வி. இதில் எந்த ஆன்சர் போட்டாலும் சரிதான். 10வது கொஸ்டின், முதல் தமிழ் கணினியின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர், ஆப்ஷன் பி கபிலர், ஆப்ஷன் சி ஔவை, ஆப்ஷன் டி பாரதி. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர். 11வது கொஸ்டின், ராவண காப்பியம் இயற்றப்பட்ட காலம். ஆப்ஷன் ஏ 20ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் பி 19ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் சி 18ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் டி 17ஆம் நூற்றாண்டு. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 20ஆம் நூற்றாண்டு. 12வது கொஸ்டின், கூற்று காரணம் தருக. கூற்று, பேச்சு தமிழில் அமைந்த நாட்டுப்புற பாடல்கள் பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்பட்டன. காரணம், நாட்டில் பெரும்பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாட்டாக பாடினர். ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் தவறு, ஆப்ஷன் பி கூற்று தவறு காரணம் சரி, ஆப்ஷன் சி கூற்று மற்றும் காரணம் சரி, ஆப்ஷன் டி கூற்று மற்றும் காரணம் தவறு. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி கூற்று மற்றும் காரணம் சரி. 13வது கொஸ்டின், ஐம்பெருங்குழுவின் சரியான வரிசை முறை. ஆப்ஷன் ஏ அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர், ஆப்ஷன் பி சடங்கு செய்விப்போர், அமைச்சர், படைத்தலைவர், சாரணர், தூதர், ஆப்ஷன் சி அமைச்சர், படைத்தலைவர், சடங்கு செய்விப்போர், சாரணர், தூதுவர், ஆப்ஷன் டி அமைச்சர், படைத்தலைவர், சடங்கு செய்விப்போர், தூதர், சாரணர். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சரணர். 14வது கொஸ்டின்,
கலிங்கத்து பரணி பற்றி சரியான கூற்று எது? கூற்று 1. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடுவது பரணி ஆகும். கூற்று 2. இது பக்தி இலக்கிய வகைகளுள் ஒன்று. ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ கூற்று 1 சரி, 2 தவறு. ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் சி கூற்று 1 தவறு, 2 சரி. ஆப்ஷன் டி கூற்று 1 மற்றும் 2 தவறு. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ கூற்று 1 சரி, 2 தவறு. 15வது கொஸ்டின். கோவிலை இறைவன் நீக்கியதற்கு பாண்டிய மன்னன் கூறாத காரணம். ஆப்ஷன் ஏ மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ. ஆப்ஷன் பி தவம் தருமம் சுருங்கிற்றோ. ஆப்ஷன் சி இல்லறனும் துறவரனும் தவறிழைத்தனரோ. ஆப்ஷன் டி மந்திரிமார் கடமையில் தவறினரோ. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி மந்திரிமார் கடமையில் தவறினரோ. 16வது கொஸ்டின். நல்நிதியே திரு ஆலவாய் உடைய நாயகனே டேஷ் என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் ஏ தேவாரம். ஆப்ஷன் பி பெரிய புராணம். ஆப்ஷன் சி திருவிளையாடற் புராணம். ஆப்ஷன் டி சீரா புராணம். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி திருவிளையாடற் புராணம். 17வது கொஸ்டின். காமம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ கயறு. ஆப்ஷன் பி முத்து. ஆப்ஷன் சி மன்றம். ஆப்ஷன் டி மாலை. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி மாலை. 18வது கொஸ்டின். கூற்று 1. மாங்குடி மருதனார் 8 தொகையில் 13 பாடல்களை பாடியுள்ளார். கூற்று 2. இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர். ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ கூற்று 2 மட்டும் சரி. ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் சி கூற்று 1 தவறு, 2 சரி. ஆப்ஷன் டி கூற்று 1 மற்றும் 2 தவறு. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 சரி. 19வது கொஸ்டின். பொன்னோடு வந்து கர்ஜியோடு பெயரும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல். ஆப்ஷன் ஏ அகநானூறு. ஆப்ஷன் பி குறுந்தொகை. ஆப்ஷன் சி நற்றிணை. ஆப்ஷன் டி கலித்தொகை. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ அகநானூறு. 20வது கொஸ்டின். நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அழி போல் என்பதில் அடிக்கோடிடப்பட்ட சொல்லின் பொருள். ஆப்ஷன் ஏ அச்சம் தரும் கடல். ஆப்ஷன் பி அச்சம் தரும் அணை. ஆப்ஷன் சி அச்சம் தரும் ஓடை. ஆப்ஷன் டி அச்சம் தரும் ஆறு. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ அச்சம் தரும் கடல். 21வது கொஸ்டின். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மொத்த வணிகலமும் மேவலால் நித்தம். இதில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை சொற்களை எழுதுக. ஆப்ஷன் ஏ மெத்த வணிகலமும். ஆப்ஷன் பி முத்தமிழ் துய்ப்பாதல். ஆப்ஷன் சி முத்தமிழ் முச்சங்கம். ஆப்ஷன் டி மேவலால் நித்தம். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி முத்தமிழ் முச்சங்கம். 22வது கொஸ்டின். அழகுணர்ச்சி ஓலைச்சுவடி வட்டெழுத்து ஊழி செப்பேடுகள் சொற்களை அகர வரிசைப்படி சீர் செய்க. ஆப்ஷன் ஏ அழகுணர்ச்சி ஊழி ஓலைச்சுவடி செப்பேடுகள் வட்டெழுத்து. ஆப்ஷன் பி ஓலைச்சுவடி அழகுணர்ச்சி வட்டெழுத்து ஊழி செப்பேடுகள். ஆப்ஷன் சி செப்பேடுகள் வட்டெழுத்து அழகுணர்ச்சி ஊழி ஓலைச்சுவடி. ஆப்ஷன் டி அழகுணர்ச்சி வட்டெழுத்து ஊழி செப்பேடுகள் ஓலைச்சுவடி. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ அழகுணர்ச்சி ஊழி ஓலைச்சுவடி செப்பேடுகள் வட்டெழுத்து. 23வது கொஸ்டின். ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பு எனப்படுவது பாடடைந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன்கிளை சொறாமை. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அடி எதுகை சொற்களை எழுதுக. ஆப்ஷன் ஏ ஆற்றுதல் அளந்தவர்க்கு. ஆப்ஷன் பி ஆற்றுதல் போற்றுதல். ஆப்ஷன் சி பாடறிந்து ஒழுகுதல். ஆப்ஷன் டி தன்கிளை சராமை. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஆற்றுதல் போற்றுதல். 24வது கொஸ்டின். மருந்தே உன் விருந்தோடு ஆயினும் வாக்கு என்பது ஔவையார். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடராக்குக. ஆப்ஷன் ஏ மருந்தே விருந்தோடு ஆயினும் உன் ஔவையார் வாக்கு என்பது. ஆப்ஷன் பி விருந்தோடு உன் ஆயினும் மருந்தே வாக்கு ஔவையார் என்பது. ஆப்ஷன் சி ஔவையார் வாக்கு என்பது மருந்தே விருந்தோடு ஆயினும் உன். ஆப்ஷன் டி மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்பது ஔவையார் வாக்கு. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி மருந்தே ஆயினும் உணவோடு உன் என்பது ஔவையார் வாக்கு.
லாஸ்ட் கொஸ்டின், ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை. இவ்வுரை நடையில் அமைந்துள்ள நயம். ஆப்ஷன் ஏ எடுத்துக்காட்டு உவமை, ஆப்ஷன் பி எதிரிணை இசைவு, ஆப்ஷன் சி இணை ஒப்பு, ஆப்ஷன் டி முரண்படு மெய்மை. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி இணை ஒப்பு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.